Hi friends, welcome to my exam 100. பல லட்சக்கணக்கானவரோட நன்மதிப்பை பெற்ற ஷாப் 101 அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் ஷாப் 101 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் 101 ஆப்போட டீட்டெயில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு வந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. 10 லட்சத்துக்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆப் நல்ல ஆப்பா கெட்ட ஆப்பா அந்த பார்க்குறது வந்து ரேட்டிங் வச்சே நம்ம பார்த்துக்கலாம். ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4க்கு மேலே இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 4.5 ரேட்டிங் வேறு இருக்குது. அதுக்கு கொடுத்துருக்க கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே நல்ல விதமான கமெண்ட்டாக தான் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணணும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதில் கீழே வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு இருக்குன்னு அந்த ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பர் அடிக்க சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர் அடித்து கீழே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்து அதுவே இந்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். டேரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதோட நம்மளோட ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து அக்ரின்னு இருக்குது. ஸோ அதை அக்ரி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் 2 விதமாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படிங்கிறா, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடியே இருக்கிற சில பொருட்களை வந்து நீங்கள் வந்து விற்கும்போது, அதாவது அதை ஷேர் பண்ணும்போது, அதை இன்னொருத்தர் வாங்கும்போது உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஸோ கமிஷன் நிறையா நல்ல விதமான அமௌண்ட்டாகவே கிடைக்குது. ஸோ அப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, உங்களோட ப்ராடக்ட்டே நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க, சில இடத்துல தொழில்கள் நிறையா செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை கூட நீங்கள் இதிலே விற்றுக்கலாம். இப்போ நம்ம தயாரித்த பொருளை விற்கனா கூட விற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடியே அவைலபிளாக இருக்கிற பல பொருட்களை நம்ம ஷேர் பண்ணி அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அது சிம்பிள் தான். அதை எப்படின்னு பார்ப்போம். மேலே உள்ள அந்த கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்கும். ஸோ அது ஹிந்தியில் இருக்கும். ஸோ அதை இது பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பிறகு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நார்மல் சாதாரண ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே இதுக்கு போதும். இதில் வந்து நீங்கள் பெரிய அளவு எதுவுமே பண்ண போகிறதில்ல. எந்த பெரிய நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பொருளை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிறையா பொருட்கள் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, வீட்டு பொருட்கள், குழந்தைகளுக்கு, கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இதில் எந்த பொருளைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்ஜெட்ஸ் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கேட்ஜெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், நிறைய பொருட்கள் வருது. கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வருது. ஒவ்வொரு பொருள் பக்கத்துலேயுமே ஒரு க்ரீன் கலரில் N42 இந்த பொருளை நீங்கள் ஷேர் பண்ணி இதை இன்னொருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னா 42 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கு வாங்க வைக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்களே இதை வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாரோட நண்பர்கள் கேட்பாங்க, அவங்களுக்குனா ஆன்லைனில் எப்படி பொருள் வாங்குறது அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நீங்களே இந்த மாதிரி பல பொருட்கள், இந்த பொருட்கள் இல்லை, பல விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் எந்த பொருள்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி விட்டிங்கன்னா கூட இதில் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஏறிடும். இனிமேல் இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளுக்கு காசு தராங்க அந்த டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம எவ்வளோ விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்மளுக்கு ஒரு 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அதையே தான் நீங்கள் இதில் ஒர்க்காக பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஷேர் பண்ணுற மாதிரி இதையும் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க் மூலமாக ஒருத்தர் பொருள் வாங்கிட்டார் அப்படின்னா ஸோ அதுக்குள்ள கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ கமிஷன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இவ்வளோ வேணும், அந்த மாதிரி நீங்களே தீர்மானிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஏதாட்டும் பொருள் இஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்குற மூலமாகவும் இதே கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் பூரா உங்களோட அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இது ஏறிடும். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட அக்கௌண்ட்டில் ஏறும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும். இப்போ இந்த ஹெட்செட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட்செட்டு பக்கத்தில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, N60 ருபீஸ்னு. ஸோ இந்த 280 ரூபா மதிப்புள்ள இந்த ஹெட்செட்டை நான் விற்றேன்னா எனக்கு 60 ரூபா இவங்க கமிஷன் தராங்க. இந்த கமிஷன் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு இவ்வளோ வேண்டாம், கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி. இப்போ எனக்கு 60 ரூபா கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஒரு 50 மாற்றிக்கிறேன். எனக்கு 50 ரூபா போதும் அப்படின்னு 50 ரூபா மாற்றிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த 280 ரூபா மதிப்புள்ள இந்த ஹெட்செட்டை என் லிங்க் மூலமாக விற்றாலோ இல்லைனா என் நண்பர்களுக்கு இதை நான் வாங்கி கொடுத்தாலோ இது வந்து எனக்கு 50 ரூபா கமிஷன் தருது. நம்மளோட வேலை என்ன தெரியுமா, ஷேர் பண்ணுறது, பொருளை ஆர்டர் பண்ணி கொடுக்குறது, அதோட முடிஞ்சு. ஸோ இது வந்து அந்த ஷாப் 101ஓட ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு பொருளை டெலிவரி பண்ணுறாங்க. நம்மனா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்மளோட வேலை ஷேர் பண்ணுறது, இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறது, இது மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ கேட்குறீங்க இந்த பொருள் எப்படி இருக்குது கொஞ்சம் சாம்பிள் அனுப்பு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பொருளை பற்றின ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிடும். உங்கள் வாட்ஸ்அப் டீட்டெயில் கேட்கும். உங்கள் ஃப்ரெண்டு யாரோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோவும் போயிடும். அதாவது இந்த பொருளை பார்த்தினா ஒரு பேசிக் ஃபோட்டோ எல்லாமே இதில் போயிடும். ஸோ இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சாம்பிள், இந்த ஃபோட்டோ இப்படி தான் இருக்குது, இந்த இதோட பொருளோட சாம்பிள் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரட்டை அடித்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தெரியாமல் எத்தனையோ பேர் சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் அனுப்ப முடியாது. ஸோ அவங்களுக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வியூ அண்ட் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே இந்த பொருளோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கு ஷேர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு 3 புள்ளி போட்டு ஒரு இது இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எதுலனாலும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருளோட டீட்டெயில், இந்த பொருளில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இது வந்து உங்களுக்கு முகம் தெரியாத மற்ற நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எதுலனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 புள்ளி இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில் கேட்பாங்க. காப்பி டு கிளிக் போட்டு நீங்கள் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஏதாட்டும் ஒரு இடத்துல உங்களுக்கு முகம் தெரியாத நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் எடுத்துருக்கேன். ஸோ நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணோன்னே என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணோன்னே இதோட டீட்டெயில் எல்லாத்தோட இது போயிடும். பார்த்திங்கன்னா இதோட டெஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயிலோட இது போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது வாங்குகிற லிங்க்கும் கடைசியில் உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த லிங்க் மூலமாக அவங்க வாங்கினாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களோட ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கிட்ட ஏதாவது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க் எப்படி எடுத்து உங்கள் சோஷியல் மீடியாவில் அனுப்புறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சில ஃப்ரெண்டுக்கு ஆன்லைனில் வாங்கவே தெரியாது, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு நீங்களே ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த பொருளுக்கு கீழே வந்து ஆர்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வேறு ஒரு பொருள். இதோட ப்ரைஸ் வந்து 364 ரூபா. இதை நீங்கள் விற்றிங்கன்னா உங்களுக்கு 55 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களோட சம்பாத்தியம் சேர்த்து தான் உங்கள் கஸ்டமர் கட்ட போகிறாங்க. ஸோ 364 ஒரு 55 419 ரூபா அவங்க கஸ்டமர் கட்ட போகிறாங்க. ஸோ இந்த பொருள் கேஷ் ஆன் டெலிவரி தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அவங்க கையில் பொருள் கிடைச்ச பிறகு அவங்க காசு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு இதில் 55 ரூபா, இந்த பொருளை நீங்கள் விற்றிங்கன்னா உங்களுக்கு 55 ரூபா கிடைக்க போகுது. கீழே வந்து செட் டெலிவரி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்க ஃப்ரெண்டோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு இது அனுப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் அமௌண்ட்டு எங்கே போய் சேரும், அதை எப்படி நம்ம பேங்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே டாப்பில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே கீழே உங்களுக்கு இருக்கும் யுவர் ஏர்னிங் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்கும். ஸோ உங்களோட பேங்க் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். அதாவது உங்களோட அமௌண்ட்டு உங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மலாக சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்ணால் கூட ஒரு டெய்லி குறைஞ்சது ஒரு 100 ரூபாவாட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஓரளவு நிறையா பண்ணாலும் இது மூலமாக நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிட்ருக்காங்க. 500 600 கூட போகலாம். உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேமு எல்லா டீட்டெயிலும் கேட்கும். ஸோ அதுக்கு பிறகு கீழே வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கு இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டு அதோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட நேம் கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த ஃபோட்டோவில் தெரியணும். நேமும் அந்த அக்கௌண்ட் நம்பர் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். அதோடு முடிச்சு நீங்கள் ஃபைனல் முடிச்சிட்டிங்க, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அடுத்ததான் இன்னொரு வழியிலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதே 3 கோடை பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடு, அதாவது நம்மளோட கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி கோடு வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கோடை உங்கள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடு P7RD41 அப்படிங்கிற இந்த கோடை வந்து நீங்கள் வந்து என்டர் ரெஃபரல் கோடு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த கோடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரெஃபரல் கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது மூலமாக 200 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக எத்தனை பேர் சேராங்களோ அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்களோ அதில் வந்து 5% ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாருமே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ரெஃபரல் கோடை என்டர் ரெஃபரல் கோடு அப்படிங்கிற ஆப்ஷனில் P7RD41 அப்படிங்கிற ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ரெஃபர் கோடு வரும், அதை உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஆப்போட ரிவ்யூ. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா நம்ம நார்மலாக எவ்வளோ தேவையில்லாத விஷயத்தினா ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு சில விஷயம், இந்த கேட்ஜெட்டாக இருக்கட்டும், கிட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், பர்சனல் கேராக இருக்கட்டும், ஹோம் வீட்டு பொருளாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் டிஷர்ட்டு, குர்த்திஸ், சாரீஸ், துப்பட்டா, சுடிதார், அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணி அது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போடுறதில்ல, நீங்கள் இழக்க போகிறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணுமோ அது கட்டாயம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.